السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அந்த ஏழைகளுடைய சாந்தியும் சமாதானமும் வட்டார பேரன்பும் பேருந்தனையும் அன்பும் காதலும் பாசமும் நேசமும் காதில் நுழைந்த மக்களை காட்சிப்படுத்திய கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களினுடைய கண்ணியத்தை கண்ணியமாக மாற்றிக்கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபியர்கள் மீதும் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே இறைவனிடத்திலே இரவு நேரத்தில் நின்று வணங்குவதற்காக ஒரு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றிருக்கும் என்று நிலவரமாக என்று பிரார்த்திக்க வண்ணம் இருந்த உலகினை காரணம் செய்கிறேன். உரைக்குள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த ரமலானுடைய காலத்தை குறித்த சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கென இறைவன் நமக்கு கூலியை கொடுத்து வருவார். நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றக்கூடிய தொழிலை எடுத்துக் கொள்ளலாம், நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய தான தர்மங்களை எடுத்துக் கொள்ளலாம். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன அமல்களை செய்து வாழ்கிறோமோ அதற்கான கூலியை நமக்கு இறைவன் கொடுத்து வருவார். ஆனால் இந்த நோன்பை குறித்து இறைவன் சொல்லி காட்டும் பொழுது காலலாம் வாழ்கிறது உயர்வும் கீர்த்தியும் மிக்க இறைவன் சொல்லி காட்டுகிறார். ஒரு அனுமதி ஆகும் ஆழமுடைய மனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அவரும் நபு அவனுக்குரியதுதான். அவன் தன்னுடைய வாழ்க்கையின் தொழிலை நிறைவேற்றதான அதற்கான கூலியை கொடுத்துருவன். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையும் காட்டி தந்த இறைவன் விளைவித்தவர்கள் காட்டி தந்த அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அதற்கான கூலியாக என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோ அந்த கூலியை கொடுத்து வருவார். ஆனால் இந்த நோன்பை குறித்து சொல்லி காட்டும் பொழுது என்ன செய்யா நோன்பிக்கிறது அந்த நோன்பு என்பது எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் முன்பாக எவ்வளவோ பாவங்களை தவறுகளை செய்திருக்கிறார். இறைவனும் எழுத்துவனும் தடுத்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வேன். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே இறைவனுக்காக நான் என்னுடைய நோன்பை வைத்து அதிகமாக அமல்களை செய்வேன். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே இறைவனத்தில் அதிகமான பாவமன்னிப்பை தேர்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை எவர் சீர்திருத்திக் கொண்டு இறைவனத்தை முழுமையாக தெளிவான வழிகளை நோன்பை நோக்கிறாரோ அவருக்கு இறைவன் எண்ணற்ற பல கூலிகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் ரமலானுடைய காலகட்டத்திலே இறுதி 10 நாட்களை அறிந்திருக்கிறோம். இப்படி இறுதி 10 நாட்களை அறிந்திருக்கக்கூடிய நாம் இந்த 10 நாளில் உள்ள சிறப்பு என்ன? இறைவன் இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லி காட்டும் பொழுது லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மினல் அல்ஃபி. இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதே இது எத்தனை தெரியுமா? 1000 மாதங்களுக்கு சமமானது. நாம் இந்த ஒரு இரவை வணங்கினோம் என்று சொன்னால் 1000 மாதங்கள் இன்று வழங்கி நன்மை இருக்கிறது. நாம் இந்த இரவிலே அதிகமான
செய்தோம் என்று சொன்னார். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த அவர்களை நாம் இந்த இரவு என்று இறைவனுக்காக செய்யும் பொழுது அது 1000 மாதங்களுக்கு நிகராக இருக்கிறது. ஆகையால் இதையெல்லாம் புரிந்து நாம் இந்த இரவுகளிலே அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இறைவன் தடுத்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக செய்கிறார்கள். இறைவனும் எதை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை போன்ற விஷயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை மிக பின்தங்கியக்கூடியவர்களாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தவறுகளை செய்திருக்கிறேன், தீமைகளை செய்திருக்கிறேன், இறைவனும் இறைவனும் தடுத்த காரியங்களை தடை செய்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். ஆகையால் இறைவன் மீது கோபப்பட்டிருப்பார், இறைவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி பாவத்திற்கு மேல் பாவமாக அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய பாசம் நேசம் எத்தனை தெரியுமா? இறைவன் சில அவருக்கான சொல்லி காட்டுகிறான். ஒரு நல்லடியாக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவருடைய நன்னிலைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையை திருட மாட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் தடுத்த காரியங்களை செய்ய மாட்டார். மாறாக இறைவனை நல்ல என்று காட்டி தந்தாரோ அதை நோக்கி தன்னுடைய தாய்த்தத்தை பதிப்பார் என்று சொல்லி இறைவன் நல்லடியாக குறித்து சொல்லி காட்டுகிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இறைவன் அடுத்ததாக சொல்கிறான், இறைவன் தடுத்த காரியத்தை எவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாரோ அவர்களை குறித்து இறைவன் சொன்ன வார்த்தை இவ்வாறு எவ்வளவு மறுமை நாளிலே வேதனை என்பது அவருக்கு இரட்டிப்பாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக இறைவனுடைய நேசத்தை பாருங்கள், இறைவனுடைய கருணையை பாருங்கள். இல்லாமல் அவருக்கு பின்பால் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்த தவறுதான், என்னுடைய வாழ்க்கை மூலமாக தவறு செய்து விட்டேன், 10 நாள் 20 நாள் 30 நாள் 50 நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான தவறுகளையும் தீமைகளையும் செய்து வாழ்ந்திருக்கிறேன், நீ தடுத்த காரியங்களை செய்திருக்கிறேன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த விஷயத்தை செய்திருக்கிறேன், யா இறைவா என்னை மன்னித்து என்று சொல்லி அந்த ஒரு நெறிமுறைகளை எவர் இறைவனுக்கு கையெழுந்து பாவமன்னிப்பு தருகிறாரோ அதற்கு பின்பால் வாழ்க்கையின் சீரழித்துக் கொள்கிறாரோ நான் என்னுடைய வாழ்க்கையின் பின்பால் நல்லவரை செய்வேன், இறைவன் தடுத்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இறைவனிடத்திலே பாவமன்னிப்பு தேடி தன்னுடைய வாழ்க்கையை எவர் சீர்திருத்திக் கொள்கிறாரோ அவர்களை குறித்து சொல்கிறான், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு செய்திருக்கிறான், எவ்வளவு தீமையை சிதறப்பட்டும், ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை செய்த ஒட்டுமொத்த பாவமும் நன்மையாக கணக்கிடப்படுகிறது. 11 கோடி பாவங்களை செய்திருக்கலாம், அப்படியே 11 கோடி நன்மையாக மாறுகிறது. அந்த அளவிற்கு இறைவன் இந்த மனித சமுதாயத்தின் மீது நேசம் கொண்டவனாக இருக்கிறான். இந்த மனித சமுதாயத்திற்கு எண்ணற்ற பல நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இப்படியாக இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய கைப்பாடு என்ன? இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒரு இடத்திலே மூட்டை தூக்கக்கூடிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி அனைவரும் நாம் செய்து கொண்டிருக்க ஏதோ ஒரு நாள் நாம் அந்த வேலையை செய்யாமல் நம்ம கேட்கிறோம், நான் இந்த இதன் வேலை செய்வதில்லை, எனக்கான கூலி காரணம் என்று கேட்டால் அவர்கள் தந்துள்வாரா? நீ இன்றைய தினத்திற்கான வேலையை செய்யவில்லை, உனக்கான கூலி என்பது கிடைக்காது என்று சொல்லிவிடுவார். ஆனால் இறைவனுடைய கூலி எத்தனை தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய தூதர்கள் சொல்லி காட்டினார்கள், அவன் ஹம்மதி ஹசனா ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என நிற்கிறார், அந்த நன்மை நன்மையை செய்யவில்லை, கத்தபல்லாஹ் இந்த இறைவனிடத்தில் எவ்வாறு கணக்கிடுகிறார் தெரியுமா? அவர் அந்த நன்மையை செய்ததாக கணக்கிடுகிறார். நாம் ஒரு பாதையை கடந்து செல்கிறோம், அந்த பாதையை கடந்து செல்லும் பொழுது பாதைக்கு இடையூறான விஷயம் கிடைக்கிறது, அதை நாம் அகற்ற வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தை நாம் அகற்றவில்லை, நம்முடைய மனதிலே அதை அகற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வேலையின் காரணத்தினால், நம்முடைய அவசரத்தின் காரணத்தினால், நம்முடைய வேலையின் அறிவின் காரணத்தினால் நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று வருகிறோம். நம்முடைய மனதிலே நாம் என்கிறதற்காக இறைவன் போய் கொடுக்கிறான், இறைவன் நன்மையை தருகிறான். நாம் அதை செய்தால் இந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நாம் அந்த விஷயத்தை செய்யாமலே இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு பின்பாக தூதர்கள் சொல்லி காண்கிறார், ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் நினைத்து
அந்த நன்மையை அவர் செய்து விட்டார். அப்படியே நன்மையை அவர் செய்து விட்டால் இறைவனுடைய பாசத்தை பாருங்கள், சுமார் 1 to 700 மடங்கு வரைக்கும் நன்மையை கூடையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். இதை போன்று இந்த மனிதராக உலகத்திலே கூடிய கொடுப்பாரா? தங்களுடைய வாழ்க்கையை நாம் உழைப்பதற்காக நம்முடைய வேலையை செஞ்சு நம்முடைய உடல் வலிமையை கொடுத்து இந்த உலகத்திலே மனிதத்திலே முதலாளியத்தை நாம் வேலை செய்கிறோம். அப்படி நாம் வேலை செய்யும் பொழுது நாம் உழைப்பதற்கான கூலியைதான் முதலாளி கொடுப்பார். ஆனால் அப்படியாப்பட்ட மனிதருக்கு வாழ்க்கை மூலமாக நன்றி உள்ள மனிதராக இருக்க வேண்டும். வாழ்க்கை மூலமாக அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். வாழ்க்கை மூலமாக அந்த மனிதன் சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த மனிதன் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக ஒட்டுமொத்த விஷயத்தையும் வேறுபடுத்திக் கொண்ட இறைவனுக்காக, இந்த சமுதாயத்திற்கு கூலி கொடுக்கக்கூடிய இறைவனுக்காக, நமக்கு உடல் வலிமை கொடுத்த இறைவனுக்காக, நம்முடைய முதலாளிக்கு பொருளாதாரத்தை கொடுத்த இறைவனுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை நன்றி உள்ள அதிகாராக இருக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் சொல்லக்கூடிய கட்டளையை நடத்துகிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனும் இறைவனும் காட்டித் தந்த வழியிலே தன்னுடைய தாழ்த்தத்தை படிக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? ஆனால் இறைவன் காட்டக்கூடிய பாசம் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய வறுமை நாளிலே நமக்கு கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன? தொழுகை பற்றியதா? அந்த தொழுகைக்கு மிக முக்கியமானது ஒளி என்று சொல்லக்கூடிய விஷயம். நாம் அன்றாட தொழுகைக்கு தயாராகும்போது ஒளி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒழுங்கினால் எந்த அளவுக்கு இறைவன் பாவத்தை மன்னிக்கிறான் தெரியுமா? நாம் ஒளி செய்யும் பொழுது நம்முடைய கையை கழுவினால், நாம் நம்முடைய கரத்தினால் செய்த பாவங்கள் தண்ணீரினால் ஏறுகிறது. நம்முடைய முகத்தை கழுவும் பொழுது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினால் செய்யக்கூடிய பாவங்கள் வெளியேறுகிறது. நம்முடைய காலை கொள்ளும்போது நாம் தவறான காலை நோக்கி சென்றிருப்போம், அதற்கான தீமைகள் வெளியேறுகிறது. இப்படியெல்லாம் இறைவன் நம்முடைய உலகத்திலே வாழும் பொழுது ஒரு தண்ணீரை வைத்து நம்முடைய பாவத்தை இறைவன் பெருக்கக்கூடியவனாக இருக்கும். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் பரவாயில்லை, அதை எவ்வாறு நாம் கழிப்பது, அவனுடைய பாவத்தை நாம் எவ்வாறு போக்குவது, அவனுடைய பாவத்தை நாம் எவ்வாறு மன்னிப்பது சொல்லி மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயத்திலே இறைவன் தன்னுடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை செய்த அவனை பாவத்தை மன்னிக்கிறேன், நீ இந்த திக்கரை செய்ய அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், சுபகாரம் அல்லாஹ் சொல்லுகிறா கடல் நுழைவதற்கு பாவம் இருந்தால் அதை நான் மன்னிக்கிறேன். இப்படி எல்லாம் அந்த மனித சமுதாயத்தின் மீது கூடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய பாதைகளை சொல்லும் பொழுது அவன் செய்யக்கூடிய நன்மைக்காக இறைவன் எண்ணத்தப்பட கூலிகளை கொடுக்கிறார். அதே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தவறுகளை தீமைகளை செய்தால் அந்த தீமைகளை மன்னிப்பதற்காக பலவிதமான விஷயங்களிலே பல பேரங்களிலே இறைவன் தீமையை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியாப்பட்ட இறைவனுக்கு நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு இறைவன் பட்டத்தையும் சொல்லுகிறான். எவ்வளவு விஷயத்தை கொடுத்திருக்கிற, உடல் வலிமையை கொடுத்திருக்கிற, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற, இயற்கை சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? இவ்வளவு விஷயத்தை கொடுத்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது, அவனை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய செயல்பாடுகள் எத்தனையாக இருக்கிறது என்பதை குறித்து இறைவன் சொல்ல ஆவியாக்களை சொல்லி காட்டுகிறார். இந்த மனிதன் இருக்கிறாரே இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான். எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாலும், உடல் வலிமையை கொடுத்திருந்தாலும், அவனுக்கு எண்ணற்ற பல விஷயங்களை பார்த்து பக்குவத்திற்கு செய்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக சொன்ன வார்த்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? அவனுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? அவன் பொருளாதாரத்தை நேசித்தால் கடுமை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அவருடைய லட்சியம், அவருடைய முன்னோக்கு, அவருடைய செயல்பாடுகள் பொருளாதாரத்தை நோக்கித்தான் இருக்கிறது. மாறாக இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே அவன் கோட்டை விடக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தை படைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? எவ்வாறு இறைவன் வாழ சொல்லியிருக்கிறான்?
இந்த உலகத்தை குறித்து என்னங்க சொல்றான்? துன்யா இல்லாம இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே மீண்டும் விளையாட்டு கிடையாது. அல்லாஹ் அவங்களுடைய தோழர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்திலே நீ வாழும்போது ஒரு அந்நியரை போன்றோ ஒரு வழிபோக்கனை போன்றோ வாழ்ந்து சென்று எதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு ஊருக்கோ ஒரு மாவட்டத்திற்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ சொல்வோம். நாம் இறுதியாக வரக்கூடிய இடங்களில் நம்முடைய சொந்த இல்லத்திற்கு நாம் திரும்பி விடுவோம், நம்முடைய சொந்த ஊருக்கு நாம் திரும்பி விடுவோம். அதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்திற்கு முக்கியம் கிடையாது, மறுமைக்கான அமல் இந்த உலகத்திலே சம்பாதித்து திரும்பிவிடு, இந்த உலகத்திலே அந்நியரை போன்று வாழ்ந்துவிடு. நாம் நம்முடைய விநியோகம் செல்வதற்கான காரணம் என்ன? பொருளாதாரம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்திலே அந்நியரை போன்று வாழ், மறுமைக்கான அமலை இந்த உலகத்திலே செய்யும். இதை எத்தனை நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறைவனுடைய பாசம் எத்தகையது என்பதை சகாபாக்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு உலகத்தை சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை இழந்து விட்டு தேடிக் கொண்டிருக்கிறார், பதட்டமாக இருக்கிறார். நேரத்திலே தன்னுடைய குழந்தை கிடைத்த மாத்திரத்திலேயே தன்னுடைய நெஞ்சோடு கட்டி வைத்து தன்னுடைய பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்டுகிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபித்தோர்களை பார்த்து கேட்டார்கள், அதாவது இந்த பெண்மணி இருக்கிறாரே தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி எரிப்பார்களா? அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இருப்பார்கள். அந்த நேரத்திலே இறைவனுடைய பாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒப்பனை செய்து காட்டினார்கள். இறைவன் இருக்கிறானே அரசமோ நீ பாதி, தன்னுடைய அடியார் மீது இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையின் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட, நேசத்தை விட, அன்பை விட இறைவன் இந்த மனித சமுதாயத்தின் மீது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்கள் மீது அதிகமாக நேசம் கொண்டவனாக, பாசம் கொண்டவனாக, அன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபித்தோழருக்கு மத்தியிலே இறைவனுடைய நேசத்தை குறித்து சொன்னார்கள். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய இல்லத்திலே வீட்டிலே நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை, அவன் மனைவி கேட்கிறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள், நீங்கள் எதற்காக இந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு நீங்கள் இறைவனிடத்திலே நன்மையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை நீங்களே ஏன் வருத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை, அப்பலா நான் இறைவனுக்கு நன்றியோடு அடியாராக இருந்து விடக்கூடாதா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே சொன்ன வார்த்தை, நான் இறைவனுக்கு நன்றியோடு அடியாராக இருந்து விடக்கூடாதா? நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறைவனுக்கு நன்றியோடு அடியாராக இருக்கிறோமா? இறைவன் சொன்ன கட்டளை நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து வாழ்கிறோமா? இறைவன் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ்த்திருந்தானோ அவ்வாறுதான் தன்னுடைய வாழ்க்கையை நாம் அழித்துக் கொள்வோமா? நம்முடைய குடும்பத்தை எவ்வாறு அழித்து செல்வோமா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. எத்தனையோ பல சமுதாயம் வாழ்ந்திருக்கேன், எத்தனையோ வருமானங்களுடைய சமுதாயம் சென்றிருக்க, இறைவன் முகமது சொல்லக்கூடிய மனிதனுடைய சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் சொல்றான். இதற்காக அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே நன்மை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். ஆகையால் இந்த முகமது சமுதாயம் தான் அவர்களுடைய உம்மத்தைத்தான் சிறந்த உம்மத்தை என்று சொல்லி காட்டுகிறார். நாம் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே நன்மை ஏவுகிறோமா? இந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னென்னவா நன்மை காட்டி சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று நாம் நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே சொல்லுவோமா? இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே சொல்லுவோமா? நன்மைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறோமா? தீமைகளை தடுக்கிறோமா? எண்ணற்ற பல தீமைகள் இந்த சமுதாயத்தை நிலவியிருக்க நாம் இன்றைக்கு தீமைகளை தடுத்திருக்கிறோம், தீமைகளை தடுத்து வாழ்ந்திருக்கிறோம். பலவிதமான தீமைகள், இறைவனை நினைத்ததும் காட்டித்தராத விஷயங்கள், இறைவனத்தை நாம் எவ்வாறு காட்டி செய்ய வேண்டும், இறைவனத்தை நாம் எவ்வாறு பாவனுக்கு தேட வேண்டும் என்ற விஷயத்திலே பலவிதமான மனிதர்கள் மக்களுக்கு மத்தியிலே தவறாக சொல்லி என்னை பார்க்கிறோம். அதே ஒரு விஷயம் தான் வசீலா. வசீலா என்று சொன்னால் என்ன? வசீலா என்று சொன்னால் துணை சாதனம். நாம் வெளியூருக்கு பயணிக்கும் பொழுது வாரம் ஒரு துணை சாதனமாக இருக்கிறது. நாம் நம்முடைய வீட்டுல அன்றாட தோசை சாப்பிடுறோமா,
அதற்கு ஒரு துணை சாதனம் என்ன? தோசைக்கல்லாக அமைகிறது. இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு துணை சாதனம் தேவைப்படும். அதுதான் வசீலா. அந்த வசீலாவை தேவைப்பட்டவருடைய திருமணத்தை சொல்லி காட்டுகிறார். அன்புள்ளன் ஆவல் நம்பிக்கை கொண்டவர்களே இத்தகுல்லா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகுப்பவோ இறைவன் வசீலா அவரின் பக்கம் நீங்கள் வசீலாவை தேடுங்கள் என்ற விஷயத்தை இறைவன் தன்னுடைய திருமண இணைப்பில் பெற்று காட்டுகிறார். இந்த விஷயத்திலே இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இறைவன் காட்டி தந்த இந்த வசனத்தை மக்களுக்கு மத்தியிலே தவறான முறையிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் இறைவனிடத்திலே வசீலாவை பெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக அவுலியாவிடத்திலே சென்றுதான் வசீலாவை தேட வேண்டும். பெரும்பெரும் மகான்களிடத்திலே சென்றுதான் வசீலாவை தேட வேண்டும். நல்வாழ்வுக்கு சென்றுதான் வசீலாவை தேட வேண்டும். இறைவனிடத்திலே நெருக்கத்தை தேட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே நம்பியோடு இருக்கிறேன். எனக்கும் அவருக்கு மத்தியிலே சண்டை வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, நாங்கள் விட்டோம். எங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காக நாங்கள் மூன்றாவது பார்த்து அவனிடத்திலே பேசி என்னிடத்திலே அவனை பேசி சொல்லுகிறேன். ஆகையால் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நாம் மூன்றாவது வருவோம். ஆகையால் நான் என்னுடைய வாழ்க்கையை அதிகமான தீமைகளை தவறுகளை செய்திருக்கிறேன். இறைவன் நினைப்பவன் தனக்கு காரியங்களை செய்திருக்கிறேன். ஆகையால் இறைவன் எங்கே கோபப்பட்டு இருப்பான். ஆதியின் காரணத்தினால்தான் இறைவனுக்கு இறை நேசரான இறைவனுக்கு பிடித்த அவுளியாவான அவரிடத்திலே சென்று நாங்கள் எங்களுடைய பாவம் மன்னிப்பை கேட்கிறோம். எங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை கேட்கிறோம். இந்த சமுதாயத்திலே மிகச்சிறந்த மனிதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்க சொன்னாரா? அன்றைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோர்கள் வாழ்க்கையில அவருடைய தூதரத்திலே சென்று கேட்டார்களா? அன்றைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோர்களை விட இன்றைய காலத்திலே உள்ள மனிதர்கள் சிறந்தவர்களா? நபிமார்களை விட சிறந்தவர்களா? ஆனால் இப்படியாப்பட்ட மனிதர்கள் சொல்கிறார்கள், இவர் இறைவனுடைய அவுலியா. அதை இறைவன் சொன்னானா? இறைவன் தன்னுடைய திருமலைக்காக இவர் இறைவனுடைய அவுலியா என்று சொன்னானா? யாரையும் இறைவன் குறிப்பிடவில்லை. நபிமாரிடத்திலே சென்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள்? கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் இறைவன் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? தங்களின் நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை அவர்கள் மனத்தலமாக மாற்றிவிட்டார்கள். இதை போன்ற ஹதீஸ்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் நிலவினாலும் அவர்கள் அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றக்கூடிய நிலைமையை நம்மால் காண முடிகிறது. இறைவன் என்ன சொன்னா? இவர்கள் நன்மையோட தீமை தடுக்கிற சமுதாயம். ஆகையால் நாம் நம்முடைய மனிதர்களுக்கு மத்தியிலே இதை போன்ற ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி இதை போன்ற புராணங்களை எல்லாம் சொல்லி அவர்களை நாம் தடுக்க நீங்கள் எவ்வாறு வசீலாவை தேட வேண்டும் என்ற விஷயத்தை குறித்து சொல்வதால் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ நம்மிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி வைப்பவர்களாக இல்லை. இல்லா என்றாலும் ஒரு ஆமண ஆங்கில சார்பா இவர்களுடைய வாழ்க்கையை இறைநம்பிக்கை கொண்டு இறைவனிடத்திலே நல்லறம் செய்கிறாரோ அப்படிப்பட்டவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய நல்லதத்தின் மூலமாகத்தான் இறைவனிடத்திலே நெருக்கத்தை தேட வேண்டும். தொழுகை மேலும் பொறுமையை கொண்டு இறைவனத்தை உதவி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய இறைவா, இன்னி அஸ்அலுக நான் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அஅம கௌலி. அதன் பக்கம் நெருக்கி வைக்கிற ஒன்றை கேட்கிறேன். நான் சொல்லியிருந்தும் நான் செயலில் இதை போன்ற இறைவனும் இறைவனும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய நல்லதத்தின் மூலமாகத்தான் உதவியை தேட வேண்டும், நெருக்கத்தை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இன்றைய சமூகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் தவறான முறைகளை புரிந்து கொண்டு தவறான முறைகளை மக்களுக்கு மத்தியிலே திணித்து சொல்லக்கூடிய நிலைமையை நம்மால் காண முடிகிறது. அன்றைய காலத்திலே வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செய்த நல்லதத்தின் மூலமாகத்தான் இறைவனிடத்திலே உதவியிருந்தார்கள். ஒரு 3 நபர்கள் புகையை மாற்றிக் கொள்கிறார்கள். புகையுடைய வாசல் அடித்து விடுகிறது. அந்த நேரத்திலே முதலாவது வந்து கேட்டார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருந்தேன். நாங்கள் உணவு உண்பவராக இருந்தால் முதலாவதாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகுதான் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் உண்ணுவோம்.
அந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்தேன் சொல்லி அவர் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்து, யா இறைவா, இந்த நல்ல வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், ஆகையால் நீங்கள் மீது கருணை புரிந்து இந்த கோயிலுடைய வாசலை திறப்பாயாக பிரார்த்தனை செய்கிறார். அந்த கோயிலுடைய வாசலிலே சார்ந்திருக்கிறது. அடுத்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறை செய்ய போகும் பொழுது, ஒரு தீமையான விஷயத்திற்கு செல்லும் பொழுது, எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள் என்கிற அந்த வார்த்தையின் சொன்ன மாத்திரத்திலேயே நான் இறைவனத்தை அஞ்சு, உணர்த்தை அஞ்சு அந்த தவறிலிருந்து விலகி விட்டேன். இறைவா, எனக்காக இந்த கோயிலுடைய வாசலை திறப்பாயாக, உனக்காக நான் இந்த நன்மையை செய்திருக்க வேண்டும் அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார். இப்படி அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி நல்லத்தை இறைவனத்தை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவன் அந்த கோயிலுடைய வாசலை திறந்து விட்டு அவர்களை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சம்பவம் நமக்கு புரிய வரக்கூடிய விஷயம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய நல்லறத்தின் மூலமாகத்தான் இறைவனிடத்திலே உதவியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இறைவனும் இந்த மனித சமுதாயத்தின் மீது காட்டக்கூடிய பாசத்திற்கும் நேசத்திற்கும் அதிகமாக அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை இந்த ரமலானுடைய காலகட்டத்திலிருந்து நேரான பாதைகளை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமலை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நெருப்பை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறார். ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய நேசத்திற்கு நன்றியோடு அடையாளமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே நன்மை ஏழை தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இறுதியான ஒரே விஷயம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே எதை ஏறிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்ல வேண்டும் என்ற கட்டளை இறைவனுடைய திருமலை குர்ஆனிலே ஒரு நல்லவருடைய வாழ்க்கை மூலமாக சொல்லி காட்டுகிறார். யா உன்னையுடைய அருமை மகனே, லா துஷரிக்குல்லா, இறைவனுக்கு இணை கற்பிக்காது என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து சொல்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள், யா உன்னையுடைய அருமை மகனே, அக்மிஸ்ஸலா, தொழுகையை கடைபிடி, அமரின் மக்களை பன்னியாளர் கொடுத்தர், நீ சமுதாயத்திற்கு மத்தியிலே நன்மை ஏறு, தீமையை கண்டால் அறிவித்தது, வஸ்பிர் அலாமா அஸாப, உனக்கு ஏற்படுகிற சோதனையின் மீது நீ பொறுமையாக இரு என்று தன்னுடைய பிள்ளைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தினார்கள். அந்த இறுதியாக நடக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுல வஸ்பிர் அலாமா அஸாப, இந்த விஷயத்திலே இன்றைக்கு வாழக்கூடிய சமுதாயத்தின் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கோட்டை விடக்கூடியவராக இருக்கிறார்கள். தன்னுடைய மகனுக்கு ஒரு சூழ்நிலை வந்து விட்டால், தன்னுடைய மகனுக்கு கஷ்டம் வந்து விட்டால், தன்னுடைய மகனுக்கு வேதனை வந்து விட்டால், உலக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உயிர் ரீதியாக கஷ்டம் வந்து விட்டால் அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் இறைவனுக்கு கண்டு தெரியாதா? இறைவன் என்னுடைய மகனை மட்டும்தான் சோதிப்பானா? இறைவன் என்னுடைய மகனுடைய உடலுக்கு மட்டும்தான் ஒரு ஒளியை தருவானா? இறைவனுடைய மகனுக்கு மட்டும்தான் பொருளாதார ரீதியாக கஷ்டத்தை ஏற்படுத்துவானா என்று சொல்லி புலம்பக்கூடியவராக இறைவனை ஏசக்கூடியவராக இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட மனிதர்கள் இறைவனை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரியவில்லை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நோக்கத்தை புரியவில்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னென்ன? இறைவன் என்ன சொல்கிறான்? அல்லது சடத்தில் நோக்கம் ஐயுக்கும் அச்சமோரா, இந்த உலகத்திலே நம்ம எதற்காக படைத்தேன் தெரியுமா? யார் நன்மை செய்கிறார், யார் தீமை பக்கம் செல்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் நான் படைத்தேன். இன்னும் வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், உனக்கு விஷயம் அம்பாள் உனக்கு சமரார் வசதி, உங்களை ஒரு அச்சத்தினால் சோதிப்போம், பசையினால் சோதிப்போம், பொருளாதாரத்தை கொடுக்கும் எடுக்கும் சோதிப்போம், இத்தகைய வாழ்க்கைகளை பலவிதமாக நாம் சோதிப்போம். இறுதியாக ஏன் சொன்ன வார்த்தை வசதி சாதனை, பொறுமையாளருக்கு நற்செய்தி கூறுகிறார்கள். நாம் இந்த பொறுமையாளர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னும் தங்களுடைய மகனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்வியை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசித அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.